ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று எல்லாருமே எதிர்பார்த்துருந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு சில விஷயத்தை டீகோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல உருவான மிகப்பெரிய படங்க கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 350 400 கோடி பட்ஜெட்ல உருவான படங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நான் சொல்றது வந்து சூப்பர் ஸ்டாரை தவிர, ஓகேவா? சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல மெயின் கேரக்டர். அவரை தவிர வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க, சுபின் ஷாகிர் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் உபேந்திரா நடிச்சிருக்காங்க, அமீர் கான் நடிச்சிருக்காங்க, பூஜா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஓகேவா? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எதனால எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்க. ஓகேவா? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் லியோங்கிற படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. லியோங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அதனாலே இந்த படத்துக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குங்க. நம்ம ட்ரெய்லருக்குள்ள போலாம். ஓகேவா? இந்த படத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நாகார்ஜுனா சாரோட வாய்ஸ்ல தான் அந்த ட்ரெய்லரே ஓப்பன் ஆகுதுங்க. ஓகேவா? ஓப்பன் ஆன உடனே தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட வில்லன் வந்து நாகார்ஜுனா சார் தான். ஓகேவா? அதே மாதிரி சுபின் ஷாகிர்ங்கிற ஒரு சிரிப்பு, அவருடைய வில்லத்தனமான சிரிப்பை வந்து அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலயே தெரிஞ்சு போச்சு அவரும் வந்து இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, இல்ல சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டா கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு இல்லீகல் பீப்புளை கண்டுபிடிக்கிறாருங்க. கண்டுபிடிக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய நண்பனா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து காப்பாத்துற மாதிரி தான் கதையை காட்டுறாங்க ட்ரெய்லர்ல. ஓகேவா? ஸோ அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும் பாருங்க. அவர் வேணா உங்க அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான் சொல்ற மாதிரி தெரியுது பார்த்தவரு. ஓகேவா? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கப்பல் துறைமுகத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரஜினி சார் வந்து இந்த படத்துல ஒரு கூலியா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்ல காட்டுறாங்க. இந்த படத்துல அனிருத் மியூசிக் பாத்தீங்கன்னா வேற லெவல் வந்திருக்குங்க. ஆல்ரெடி மோனிகா சாங் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, வரவேற்பை பெற்றுச்சுங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பேக்ரவுண்ட் மியூசிக், அதே மாதிரி இந்த ஒரு கூலின்னு ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த சாங்கும் நல்லா வந்திருக்குங்க. ஓகேவா? ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 1000 crore ரீச் ஆகுங்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா பேன் இந்தியா படமா தான் உருவாகி இருக்குங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 1000 crore ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore படமா இந்த படம் இருக்கலாங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்சியூவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து லோகேஷ் வந்து அந்த ட்ரெய்லர்ல காட்டலங்க. ஒருவேளை முழு படத்தையும் பார்க்கும்போது தெரியுமான்னு தெரியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் வந்து எல்சியூல இருக்குமா இல்ல இருக்காதா, இல்ல இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் படமா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் கூலி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறீங்க அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். பார்க்கலாம், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.